ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் இந்த இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே என் இருதயம் தேவனுக்குள் களி கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை காண்கின்றீர்கள். இதை பார்ப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு இதை பகிருங்கள். இதை காணும்படியாய், இதை பார்க்கும்படியாய் செய்து இதற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் தேசமெங்கும் கட்டும்படியா கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நீ நினைப்பது கைகூடும், நிலைவரப்படும். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை விதமாய் சொல்கிறது, நீ நினைப்பது கைகூடும், உன் வாழ்வு ஒளிமயமாகும், நீர் அவரிடத்தில் மன்றாடும். 27வது வசனம் சொல்கிறது, நீ அவரிடத்தில் ஜெபி, கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி. ஆம், யோபு பாடுகளோடு இருந்த மனிதன் என்று யாவருக்கும் தெரியும். யோபு ஒரு சரித்திர புத்தகம். யோபு தேவ மனிதனாகிய யோபு பாடுகளோடு இருக்கிறான். அவனை காண வந்த நண்பர்கள், அவனுக்காய் பரிதபித்து வந்த நண்பர்கள் கூட இறுதியில் அவனை பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவனை பார்த்து நண்பர்கள் சொல்கிறார்கள், நீர் அவரிடத்தில் மன்றாடும், நீர் அவரிடத்தில் மன்றாடு, நீ நினைப்பது கைகூடும். நீ நினைப்பது உன் வாழ்க்கையில் நீ நினச்சி கூட பார்க்காத காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர் மாத்திரமே உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவர். உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் உறவுகள், நண்பர்களை பார்க்கிடும் தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். சரியாய் செய்வார். உன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்காதபடி, பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காதபடி, வியாதிகளை பார்த்துக்கிட்டு இருக்காதபடி தேவனை நோக்கி பாருங்கள். என் நினைப்பது இன்றைக்கு நடக்கும். இதுவரை நினைக்கலையா? இதுவரை கிடைக்கலையா? நினைப்பதற்கும், வசனம் சொல்கிற நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நினச்சி கூட பார்க்காத ஒரு இடத்துல அமரம் பண்ணுவா. எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனை வராதுன்னு இல்லை, வந்தாலும் வரும். ஆனால் கர்த்தர் கூடவே இருந்து நடத்துவார், கூடவே இருந்து நடத்துவார். இத்தனை பாடுகள் மத்தியிலும் கூட யோபு தன் நாவினால் கர்த்தரை பழிக்கவில்லை, கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. வேதம் முழுதும் வாசித்து பார்ப்பேன் தான். கர்த்தர் பேசும்பொழுது யோபு சொல்கிறான், என் நாவை பொத்திக்கொள்வேன், வாயை பொத்திக்கொள்வேன் என்று சொன்னான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள், உங்கள் வாழ்க்கையிலே நினைப்பது நிலைவரப்பட வேண்டும் என்று சொன்னால், கைகூட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்னதாய் அமர்ந்து பாருங்கள், அவரோடு உறவாடி பாருங்கள், அவரோடு இணைந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்புவா, அற்புதமான காரியங்களை செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகளை கடந்த ஆண்டு செபிக்கும்படியாக அழைத்து வந்தார்கள். அந்த மகளுக்கு வெள்ளை அணுக்கள் குறைந்து விட்டபடினால் சரீரம் பலவீனப்பட்டிருந்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள், மாதம் ஒரு முறை மதுரை மீனாட்சி மருத்துவமனைக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த தாய் அழைத்து வந்து கண்ணீரோடு சொன்னார்கள், பிரதர், கடந்த ஓராண்டு காலமாக நான் கடந்து போகிறேன், ஆனால் எனக்கு விடிவு காலம் இல்லை, விடிவு காலம் இல்லை. என் வாலிப பிள்ளைக்கு வெளியே தெரியாது. நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொல்லி போகிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், போய் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் கர்த்தர் என்னை மகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு இருந்தார்கள். இணைந்து ஜெபித்தோம், ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்தோம். நடந்தது என்ன? ஆண்டவர் பரிபூரணமாய் விடுதலை கொடுத்தார்னு சொல்லி கடந்த மாதத்திலே அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ நினைப்பதை நிலைவேறப்படும்படியாய், நினைத்ததை கைகூடி வரப்படும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு வாய்க்க பண்ண தேவ சமூகத்திற்கு வாருங்கள், தேவ சமூகத்தை நில்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவா. யோபின் வாழ்க்கையில் மறுபடியும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஆய்வை சொத்தரிக்கிறோம். இன்றைக்கும்
நீ நினைப்பது கைகூடும் என்று சொல்லி, நிலைவரப்படும் என்று சொல்லி உடைய வார்த்தையை கொடுத்துகிறேன். இதை கேட்கிற இருதயத்தில் தன்னுடைய வாழ்க்கை குறித்து நினைத்து உடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிற தேவன், நீர் அவர்களை ஆசீர்வதியும். அப்படியே அவர்கள் கேட்பதை கொடுத்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்கள் கொடுத்து மகிழப்படும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.